ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓல்டு பில்டிங்கெல்லாம் வந்து பெயிண்டிங் நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்போ அதில் வந்து கிரில் பெயிண்டிங் மொத்தம் எப்போ பண்ணுறதுனா ஃபைனலாக அந்த வால்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக எனாமல் பெயிண்டிங் பண்ணுவாங்க. அந்த கிரில் எப்படி பண்ணணுங்கிறது வந்து ப்ரொசீஜர் அப்படின்னா, நம்ம பழைய கிரில் இருக்கும், அதெல்லாம் வந்து பழைய பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அது எப்படி பண்ணணும்னா, நம்ம வந்து டெஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக ஓல்டு ப்ரெஷ் வச்சு டெஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எமரி பேப்பர் இருக்கும், எமரி பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவு பாலிஷாக அவங்களுக்கு தேய்ச்சி உடனே பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல ஒரு வேஸ்ட், அதாவது பழைய துணி இருந்தால் கூட நம்ம ஈரம் பண்ணி ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு நம்ம பெயிண்டிங் 2 குவாலிட்டி இருக்குது. கிளாசிக் இருக்குது, எனாமல் இருக்குது பிளாக்கில். இப்போ நம்ம வந்து பிளாக்கு தான் அடிக்க போகிறோம். அதில் நம்ம அடிக்க போகிறது வந்து இந்த சாட்டின் எனாமல் பிளாக்கு. அதுதான் நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்துட்டு சாட்டின் எனாமல். இதை வந்து நம்ம ஆல்ரெடி இதில் வந்து பிளாக் அடிச்சிருக்குன்னா நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது நல்ல ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் அதாவது மேட்டோ ஷைனிங்கோ கிளாசிக் 2 விதமாக இருக்குது. நம்ம எது தேவையோ நம்ம அதை பண்ணிக்கலாம். அது மாதிரி டேரெக்டாக ப்ரெஷ் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணால் போதும், வேறு ஒன்றும் இல்லை. இதே இது நமக்கு புது கிரில் அது மாதிரி போகிறதா இருந்தால் மெட்டல் ப்ரைமர் இருக்குது, எல்லோ ப்ரைமர், அதை அப்ளை பண்ணிவிட்டு பண்ணும்போது இன்னும் லைஃப் உங்களுக்கு நல்லா வரும். இதுதான் இதோட ப்ரொசீஜர்.